கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரியைகளை செய்கிறதற்கு நம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நற்கிரியைகள் செய்ய, நன்மைகள் செய்ய, தான தர்மங்கள் செய்ய, உதவிகள் செய்ய நம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மறுபடியும் பிறந்திருக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். தேவன் நம்மை ரட்சித்து இருக்கிறார், மீட்டெடுத்து இருக்கிறார். எதற்காக? நற்கிரியைகள் செய்ய. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்த நன்மைகளினால், நாம் செய்த புண்ணியங்களினால், தான தர்மங்களினால் அல்ல, தேவன் நம்மை அவருடைய கிருபையினாலே, விலையேறப்பெற்ற கிருபையினாலே நம்மை ரட்சித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டதன் நோக்கம் நற்கிரியைகள் செய்வதற்காக. கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் நன்மை செய்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்று வசனம் சொல்கிறது. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே ஒரு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நாமும் நன்மை செய்கிற பிள்ளைகளாய் இருப்போம். மற்றவர்களுக்கு தீமை செய்கிறவர்களாய் அல்ல, மற்றவர்களை கஷ்டப்படுத்துகிறவர்களாய் அல்ல, மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறவர்களால் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்கள் நமக்குள் காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய கனிகள் நமக்குள் காணப்பட வேண்டும். நமக்குள் அன்பு இருந்தால் மாத்திரமே மற்றவர்களை நேசிப்போம், மற்றவர்களுக்கு உதவி செய்வோம், மற்றவர்களுக்கு வேண்டிய நன்மைகளையும் பொருளாதார தேவைகளையும் செய்வோம். கிறிஸ்து இயேசு நமக்கு கொடுத்த அந்த அன்பின் கனி நமக்குள் இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஊற்றப்பட்ட அந்த அன்பின் கனி நமக்குள் காணப்படுகிறதா? சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். நாம் நன்மைகள் செய்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல் வாழ்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே, நற்கிரியைகள் செய்யாமல், நன்மைகள் செய்யாமல், மற்றவர்களுக்கு விரோதமாய் தேவையில்லாத காரியங்கள், புறங்குறுதல், நன்மை செய்யாமல் இருப்பது, தீமையான காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க முடிகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நற்கிரியைகளை செய்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நன்மை செய்யும்போது, நற்கிரியைகளை செய்யும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோகத்தில் எழுதப்படும். நாம் செய்த தான தர்மங்கள், உதவிகள், நன்மைகள் பரலோகத்தில் தேவனுடைய சமூகத்திலே போய் எட்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் எதற்காக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஜெனிப்பிக்கப்பட்டோம் என்பதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் நம்மேல் அன்பு கூர்ந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நாம் மீட்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். அதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மறுபடியும் பிறந்ததன் நோக்கம் நற்கிரியைகள் செய்வதற்காக, நன்மைகள் செய்வதற்காக. அதை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய் நற்கிரியைகள் செய்வோம், நன்மைகள் செய்வோம். நன்மை செய்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நன்மை செய்யவில்லை என்றால் நம்முடைய குடும்பத்திலே சத்ருவானவன் தொடருவான். பிசாசுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. அவருடைய பிள்ளைகள் நன்மை செய்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் செய்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஒருபோதும் அவனுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்வோம், நற்கிரியைகளை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நன்மை செய்தால் நித்திய ஜீவன், நன்மை செய்தால் தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நற்கிரியைகளை செய்வோம். அவருக்கு பிரியமுள்ள பரிசுத்த வழியில நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம்.
ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே ஒப்புடுத்து ஜபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. யாரெல்லாம் வேலை காரியங்களுக்காக பல மாதங்களாக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரிமா ராபா ராபா தூரா ஷேதேனே கரதரபலா ரபா கபரா ஷகலா கதுனி கரதரபலா ரியான் தரதர ஷாலா தி நிமரஹா தரபா ரிபா ரபா ரபா தூரா ஷேதேனே கரதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவன் வேலை காரியத்திலே ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை செய்வீராக. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனி இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பார்ப்பீராக, மனதுருகுவீராக. உடைய கரங்களிலே பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். கற்பத்தின் கனியில இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் நீங்கி போவதாக. ரிமா ரபா ரபா தூ ராஷே தேனே கரதர கரதரபலா ரபா கபரா ஷகலக துனி கரதரபலா ரியான் தரஷாலா தீனி மாராஹரதரபா. அப்பாவுடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கற்பத்தின் கனி உம்மால் கிடைக்கும் சுதந்திரம் என்று பார்க்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதித்து பழகி பெறுகிற கிருபையில கொடுங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு வேளையில இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து உம்மை துதிக்க உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைகளை கொடுப்பீராக. உடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் கண்ணீரோடு திக்கற்ற பிள்ளைகளை வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை உயர்த்துவீராக, பாதுகாத்து கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய வாழ்க்கையில எந்த சத்ருவானவனும் கிரியை செய்யாதபடிக்கு உடைய மகிமைக்குள்ள மூடி இரத்த கோட்டைக்குள்ள வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையில உபத்திரவத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்வீராக. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. பொருளாதார பண தேவைகளை சந்திங்க. எல்லா சூழ்நிலையிலும் சாதமாக மாற்றி விடுங்கப்பா. எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினோடு குழப்பத்தோடு சண்டையோடு வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்தில் கிரியை செய்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். ரிமா ராபா தூரா ஷேதே நே கரதரபலா ரபா கபரா ஷாக்கா லா தா நாமாராது நீமாரா ஹரதரபலா. அப்பா, என் தேவன் உதவி செய்வீராக. குடும்பத்தில் அன்பின் அபிஷேகத்தை கொடுப்பீராக. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிற கிருபைகளை கொடுங்கப்பா. என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு நன்மை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த வழியிலே நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. உடைய ஆசீர்வதிக்கும் கரம் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். உடைய பாதுகாக்கும் கரம் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் பிசாசுகிடம் கொடாதபடிக்கு நன்மைகள் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக பாதுகாத்து கொள்வீராக. அதிகாலையிலே எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், மை துதிக்க வேண்டும். அதற்கேற்ற புது கிருபைகளை கொடுப்பீராக. சோர்ந்து போகாமல் ஓட புது பலனை கொடுங்கப்பா. சத்துவத்தை கொடுங்க. அப்படியே வளமையினால் நிரப்புவீராக. அப்படியே ரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த தீமைகளும் எங்களுக்கு வராதபடிக்கு உடைய சமூகத்திலே வைத்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.